கொண்டாடுவோம், ஜாலியாய் ஒளியில் திளைப்போம். பைபிள் கதை கிராஃப்ட் ஜெப நேரம், இந்த நிகழ்ச்சி வேற லெவல் தான். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை அடுத்த ஒரு மாதம் கழிச்சு உங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை? ஆமாம், நாங்கள் இன்னும் வர நாட்களில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்டு தானே? நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னாதான் இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எங்களுக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் தூண்டும். கரெக்டாக? அதே மாதிரி நீங்களும் எங்கள் கூட நீங்கள் கலந்துக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கு எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட பேசுவோம். என்ன காரியத்துக்காக என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றத நாங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த மாதத்துடைய தலைப்பு ஒரு தடவை பார்த்துடலாமா? என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம். சூப்பர்ல, வெளிச்சம், லைட். நம்ம வெளிச்சத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இந்த மாதம் வெளிச்சம்னு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் விளையாடுவீங்கள்ல கிராக்கர்ஸ். நிறைய இந்த மாதம் வந்து பயங்கரமான கிராக்கர்ஸ் மாதம்ல நிறைய பேர் எல்லா இடத்துல இருந்தும் பட்டாசை வாங்கி பக்கத்து வீட்டில் நல்லா வெடிக்கிறாங்களா இல்லை நான் நிறைய வெடிக்கிறேன்னு போட்டி போட்டு வெடிச்சிட்டு இருப்பீங்கள்ல. ஸோ அங்கேருந்து அதிலிருந்து ஒரு சத்தத்தோடு கூட ஒரு விஷயம் வரும்ல, என்னது அது? லைட். எஸ், அந்த வெளிச்சத்தை பற்றி தான் நம்ம இந்த மந்த் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது இந்த பூமியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? வெளிச்சமாக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இருளில் இருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களால் மற்றவங்களுக்கு நன்மைகள் கிடைக்காம போயிடும். ஆனால் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்கன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக பார்க்குறாரு, உங்களை பயன்படுத்துகிற பாத்திரமாக பார்க்குறாரு. பயன்படுத்துறதுனா என்ன? எஸ், உங்களை யூஸ் பண்ண போகிறாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. என்னது? யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படிலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஏசப்பாவுடைய காஸ்பலை தெரிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஏசப்பாவை பற்றி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். டக்கு டக்குன்னு எடுத்து நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அம்மா அப்பா கிட்ட காமிச்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறேன், நான் வசனம் சொல்ல போகிறேன், நான் பாட்டு பாட போகிறேன், ஏசப்பா பற்றி நிறைய பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நான் சொல்ல போகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். எடுத்துக்கலாமா? உங்களோட ஓடி போயிட்டு உங்கள் நோட் புக் எடுத்துக்கோங்க. உங்கள் ரஃப் நோட் இருக்கும் பாருங்கள், எடுத்துக்கோங்க. ஓடி போயிட்டு எஸ், உங்கள் பென்சில் நான் பென் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஓகே, எழுதுங்க. டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க. எழுதிட்டிங்களா? நம்பர் எழுதிட்டிங்களா? சூப்பர். இப்போ நம்ம செஷன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? நோட் அப்படியே மூடி வச்சிடலாம், பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம செஷன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ என்ன செஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஆடலும் பாடலும் உங்களை மகிழ்விக்கும்படியாக நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்கல்ல, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் டான்ஸ் ஆட போகிறீங்க. பாட்டு படித்து டான்ஸ் ஆடலாம். வரீங்களா? வாங்க போலாம். ராஜாதி ராஜா இயேசு ராஜா, என்ன தேடி வந்த மகாராஜா, அவரையே பாடுவேன், நான் அவரையே போற்றுவேன்.
காள போல சாத்தான நான் விரட்டிடுவேன். ஜல்லிக்கட்டு காள போல சாத்தான நான் விரட்டிடுவேன். ஏசப்பா பிள்ளையாக வாழ்ந்திட்டாலே சந்தோஷமே. ஏசப்பா பிள்ளையாக வாழ்ந்திட்டாலே சந்தோஷமே. தந்தானே 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 தானனா தந்தானே 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 தானனா தந்தானே 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 தானனா தந்தானே 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 தானனா. மின்னல் போல மின்னி பாயும் இது மாடல் மெட்ரோ வண்டி. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டால் சீற்று கன்ஃபார்ம் டோன்ட் வரி. மின்னல் போல மின்னி பாயும் இது மாடல் மெட்ரோ வண்டி. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டால் சீற்று கன்ஃபார்ம் டோன்ட் வரி. சூப்பராக சிரிப்பாயோ மாமா மாடல் வண்டி. இது சூப்பர் மெட்ரோ வண்டி. சூப்பராக சிரிப்பாயோ மாமா மாடல் வண்டி. இது சூப்பர் மெட்ரோ வண்டி. பாஸ் எடுத்துட்டு விருப்பம் போல ஒன் டைமில் போனா ட்ரெயின் கிடைக்காது. பாஸ் எடுத்துட்டு விருப்பம் போல ஒன் டைமில் போனா ட்ரெயின் கிடைக்காது. டோர் அடைச்சு நீ வெளியே நின்னு சத்தமிட்டு அழுதாலும் பயனே இல்ல. டோர் அடைச்சு நீ வெளியே நின்னு சத்தமிட்டு அழுதாலும் பயனே இல்ல. சூப்பராக சிரிப்பாயோ மாமா மாடல் வண்டி. இது சூப்பர் மெட்ரோ வண்டி. சூப்பராக சிரிப்பாயோ மாமா மாடல் வண்டி. இது சூப்பர் மெட்ரோ வண்டி. ஓகே குட்டீஸ், நல்லா டான்ஸ் ஆடினீங்களா? நல்லா கையில் கால்லாம் ரொம்ப வலிக்குதா? இப்படி இப்படி நல்லா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. மேலே தூக்கிக்கோங்க, கீழே தூக்கிக்கோங்க. நல்லா 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 சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஃபைன். நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன செஷன் தெரியுமா? தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைனா எவ்வளோ பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அதனால் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம்.
எப்படி ஆராதிக்க போகிறோம், என்னென்ன பாட்டு பாடி ஆராதிக்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் நிறைய பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் கமெண்ட் செஷனில் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஏசப்பாவோட பாட்டு என்னென்ன பாட்டெலாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணுவோம், அதை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக பாடுவோம். ஓகே? தென் நீங்கள் இப்போது எங்கள் கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறீங்க. பண்ணலாமா? நம்ம தேவனை இணைந்து சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அவர் கேட்டுக்கொண்டிருப்பாராம். ஆனால் ஆராதனை அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம பக்கத்தில் வந்துடுவாராம். நம்ம பக்கத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எப்படியெல்லாம் அவரை புகழறோன்னு அவர் பார்ப்பாராம். இப்போ ஆண்டவரை புகழும்போது அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சின்னு சொன்னால் அவர் நம்ம ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாக இருக்குதான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்போ சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாயும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் சொல்லி சொல்லி இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. கண்ணை மூடி இருக்கட்டும், எல்லா வாயும் நன்றி சொல்லட்டும். உங்களை படிக்க வைக்கிறதுக்காக, நல்ல தாய் தகப்பனை கொடுத்ததற்காக, எல்லாம் கண்ணை மூடி சொல்லு. நல்ல வீட்டை கொடுத்ததற்காக, நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரத்தை கொடுத்ததுக்காக, நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் காது இருந்தா அந்த காது கேட்குதுன்னு சொன்னால் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லும்போது, கைகள் உயர்த்தும் போது அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு சரணடைகிறோம். கைகளை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சுகத்தோடு இருக்கிறீங்கன்னா அதுக்காக சின்ன பிள்ளைங்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்கிறாங்க, ஐசி வார்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறாரு. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா வாய நன்றி சொல்லட்டும். இப்போ நன்றி சொல்லட்டும். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கையை தட்டி நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. கையை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சேர்ந்து நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா.
ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவர் செய்த நன்மைக்கு நம்ம மறுபடியும் அவருக்கு நன்றி சொன்னோம்னா அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிப்படையுமா. எத்தனை பேர் இப்போ நன்றி சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணுமா. இந்த மூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மூச்சை கொஞ்சம் இழுத்து விட்டு பாருங்களேன். அந்த மூச்சு விடுறதுக்கு கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா. நம்முடைய அவயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறாரா. அந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் இயங்குவதற்காக கையை உயர்த்தி நன்றி சொல்லலாமா. ஒருவேளை கண்ணு உங்களுக்கு தெரியலனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களால் பேச முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை உங்களால் நடக்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் கைகள் செயல்படலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லா அவயங்களையும் நல்லா கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. நல்லா கத்தரை கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். பின்னால் இருக்கிறவங்கள எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லலாமா. அல்லேலூயா, நன்றி ராஜா. இவங்க எல்லாம் எழுந்துருங்க, எழுந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எழுந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இப்போ நீ நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னா வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியங்களை கண்கள் பார்க்க. நல்லா தள்ளி தள்ளி நின்று கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற நேரம் உங்க கண்கள் மூடி இருக்கட்டும். கை ஆண்டவருக்கு நேரம் உயர்ந்திருக்கட்டும். வானத்துக்கு மேலே வானத்துக்கு நேராக கையை உயர்த்தினாரா. அன்றைக்கு மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த யோசுவா யுத்தம் பண்ணும்போது அங்கே மோசே மலை மேலே ஏறி கையை உயர்த்தி கொண்டு நின்றாராம். கை உயர்ந்திருந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சாங்களாம். கை வலிக்குதுன்னு சொல்லி அவர் கை கீழே போடும்போது அவங்க தோற்று போனாங்களாம். இப்போ நீங்க கையை உயர்த்திங்கன்னா உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்பி இருப்பான்னு சொன்னா இப்போ அவன் தோற்று போகிறான். கை கீழே இறங்கும் போது அவன் உங்களை மேற்கொண்டுடுவான். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே துதிப்போம் என்று சொல்லி ஓயாம கர்த்தரை துதிப்போம்னு சொல்லி யோசுவா சொன்னார். இன்னைக்கு சொல்லுங்களேன், இந்த கொஞ்ச நேரம் நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து நான் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே சொல்லுங்களேன், எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி சொல்லுங்களேன். நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்களேன், அன்றன்றைக்காய் உன் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிய. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்தி
உங்கள் சின்ன சின்ன தேவை தான். ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல பெண்ணு வேணும், இல்லை நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வேணும். சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் அன்றன்றைக்கு தேவையானதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுத்து இந்த நாள் வரைக்கும் அவர் உங்களை நடத்தி வந்ததுக்காக கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நன்றி சொன்னா நாளைக்கு ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். இன்னைக்கு நன்றி சொன்னீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்க நன்றி சொல்ல, செய்தவைகளுக்காக நீங்க நன்றி சொல்ல ஆரம்பித்தா செய்ய போகிற காரியம் எல்லாம் பெரிதா இருக்குமே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சின்ன பிள்ளைகளுடைய ஆராதனையை நீங்க ரசித்து ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இறங்கட்ட சொல்லுங்களேன். எங்க மத்தியில தேவ பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், தேவ வல்லமை ஆண்டவரே எங்க மத்தியிலே ஆண்டவரே கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சின்ன பிள்ளைகளுடைய வாய்களில துதிகளை உண்டாக்குவேன் சொன்னீரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால ஆண்டவரே மற்றவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால நன்மை வரட்டும், நன்மை வரட்டும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் துதித்துக் கொண்டிருக்கிற, ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வேகம் ஊரட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மகிமையின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளையை தொடட்டும். ஞானத்தினாலே, அறிவினாலே, தேவ பயத்தினாலே பிள்ளைகளை நிறைத்தரலும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஞானம், புத்தி, கல்வி எல்லாம் பரத்திலிருந்து தேவன் அருளி செய்யும்படியா தேவ கரத்துக்குள்ள கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா வியாதிக்கும் வேதனைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சத்துருவின் கைகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளும் மூடிக்கொள்ளும். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சூப்பர் குட்டீஸ், நீங்க எல்லாரும் இணைஞ்சி தேவனை ஆராதிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் சூப்பராக ஆராதிச்சிங்க. நீங்கள் இனிமேலும் ஆராதிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா ஒருமனப்பட்டு பயபக்தியோடு வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாக தேவனை ஆராதிச்சா போதும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான செஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன செஷன் தெரியுமா? ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ்னால் என்னது? ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. டு யூ நோ அப்படின்னு கேட்பாங்கல்ல, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுபோல தான் லைட் பற்றி ஒரு சிறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே. லைட்னா என்ன? நீங்கள் பார்க்குறீங்களா, டியூப் லைட்டு, பல்பு, அப்புறம் ஃபோன்லேருந்து வர டார்ச் லைட்டு, அப்புறம் ஃபோன்லேருந்து வர லைட்டு, எல்இடி லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்ஸ் வந்துருக்குல்ல. ஸோ நேச்சுரல் லைட்னா என்னது சொல்லலாம்? மேலே தெரியுதுல பெருசா, என்னது அது? சூரியன். ஆமாம், சூரியன் என்ன எவ்வளோ அழகாக என்ன பண்ணுது? பிரைட்னஸ் கொடுக்குதுல, ரொம்ப பெரிய வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த சூரியனே இல்லாமல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இந்த பூமி படைக்கப்படும் போது சூரியன் கிடையாது. நிலா பார்க்குறீங்களே, நிலா கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், கரெக்டா? அந்த நிலாவும் கிடையாதான். அப்போ இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு, ரொம்ப ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயமே இல்லை, ஃபுல்லாக இருள் அடைஞ்சு இருந்துச்சு. அப்பல கர்த்தர் வெளிச்சமாக இருந்தாராம். இல்லை, எவ்வளோ சூப்பர்ல? கர்த்தர் வெளிச்சமாக இருந்தாராம். பகல் இரவு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சார். அதுதான் நம்ம பார்க்குறோம். காலையில் நல்லா விழிச்சு எழும்புறோம், நல்லா லைட் அடிக்குது, மூஞ்சில் சுல்லுன்னு அடிக்குது, அப்போ தான் எழும்புறோம். எழுந்துட்டேன், கண்ணு முழிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது, என்னால் ஏஞ்சி ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி காலையிலே ஏஞ்சி நீங்கள் பாட்டு பாடுவீங்கள்ல, அதுபோல தான் பகல்னு ஒன்று மாறிச்சு. நிறைய பேருக்கு ராத்திரி நேரம் செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம ஆட்டம் ஆடுவாங்க. ஹோம்ஒர்க் முடிச்சியா,
ராத்திரி தூங்குறதுக்குள்ளே ஹோம்ஒர்க் முடிச்சிடுன்னு அம்மா சொல்லுவாங்க. முடிச்சுக்கலாம், நாளைக்கு தான் இருக்கலாம், நாளைக்கு காலைல முடிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் மேடம் சாரை லேட்டாக எழும்புறது, அதுக்கப்புறம் அறக்க பறக்கன்னு கிளம்பி போகிறது. இதில் வேற வயிற்று வலி, தலைவலி, பாத்ரூம் வருது, கிளம்பும் போது தான் இல்லை நிறைய டிலேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பகல் இரவுன்னு சொல்லி 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அப்போ இதுக்கும் மேலாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? இந்த பகலை ஆள்றதுக்கு சூரியனை படைச்சார். இந்த பகலை ஆள்றதுக்கு சூரியனை படைச்சார். இரவை ஆள்றதுக்கு சந்திரனை படைச்சார். சூரியன் சொல்றீங்க, சந்திரன் சொல்றீங்க, என்னது அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சூரியன் அப்படின்னா சன், ஓகே. அண்ட் சந்திரன் பார்த்தீங்கன்னா மூன், ராத்திரி வரும்ல மூன். அது கூடவே நட்சத்திரங்களும் இருந்தது. ஓகேவா? நம்ம நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கரெக்டா? ஆனால் நம்ம ஆண்டவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாராம். எவ்வளோ பெரிய ஆண்டவர்ல, அவருக்கு பயங்கரமான ஞானம் அவருக்கு தானே. ஆமாம், அது போல தான் உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். எவ்வளோ அழகான விஷயம் இல்லை? ஆண்டவர் நம்மளை வெளிச்சமாக வச்சுக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்குதுல்ல, எப்படி இந்த பல்புக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கோ, அதே போல் சூரியனுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த எக்ஸ்பிரி டேட் வரும்போது அதுதான் உலகத்தோட முடிவின் காலங்கள். அந்த சூரியன் இருள் அடைஞ்சதுக்கு அப்புறமா இங்கே சோலார் லைட் இருக்காது, இந்த சூரிய கதிர்கள் இல்லாமல் செடி கொடிகள் எல்லாம் வறண்டு அப்படியே நாசமாயிடும். இதனால் பஞ்சம் வரும், இதனால் பட்டினி வரும், இதனால் கொள்ளை எல்லாமே கடைசியில் இருளில் எல்லா ஜனங்களும் மாண்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த உலகத்தோட கடைசி நிலைமையாக போயிடும். அப்போ குட்டீஸ், நீங்களும் நானும் ஏசப்பாக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கணும். எப்படிக்கா? இந்த சூரியன் இருள் அடைஞ்சிடும்னு சொல்கிறீங்க, சந்திரனும் இருள் அடைஞ்சிடும்னு சொல்கிறீங்க, நான் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். கண்டிப்பாக உங்கள் வெளிச்சத்தை ஆண்டவர் மறைக்கவே மாட்டார். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை உயரத்துல கொண்டு போய் வைப்பாருன்னு அர்த்தம். அப்போ உங்களை பிரகாசிக்கும்படியா பார்க்குறாரு, உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியா பார்க்குறாரு. நீங்க வெளிச்சம் தருவீங்க, நீங்க வெளிச்சத்தை கொடுத்து அநேகர இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்கன்றத நம்பி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் விட்டுடக்கூடாது. ஏசப்பாவை இன்னும் வைராக்கியமாக பிடித்து கொள்ளணும். பிடிச்சிக்கலாமா? ஏசப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாமா? அப்போ அவர் வெளிச்சமாக இருக்கிறது நீங்கள் நம்புறீங்க தானே? அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறாரோ அவர் எனக்கும் வெளிச்சமாக இருக்கிறாரு. அப்போது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் அம்மா பாப்பாவை பார்த்து சொல்லுங்க, மா நம்ம துக்க நாட்கள் முடிந்து போயிடும்மா, ஏசப்பா நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுங்களேன். எஸ், அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பூமி அழகாக சூப்பராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அவர் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்தார். 7 நாள் அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பாட்டாக பிரித்து பக்காவாக பண்ணார். இப்போ நம்ம அந்த பக்காவாக பண்ணதில் தான் பக்காவாக உட்காந்துட்டு இருக்கோம், கரெக்டா? ஓகே, அதே போல தான் இந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடும். காலையில் உதிக்கிற சன் ஈவினிங் என்ன ஆகிடும்? மறைஞ்சிடும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பா என்னைக்குமே மறைய மாட்டார். நம்ம கூடவே இருப்பார், நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த ஃபேக்ட்? எஸ், இந்த சவுண்டை விட லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுமா, அதனால தான் உங்களை லைட்டாக வச்சுருக்கிறாரு. எம்டி வெசல் மேக் மச் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? காலியான பாத்திரத்தை கீழே சும்மா உருட்டி விட்டா படப்படன்னு சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தம்லாம் நல்லா இருக்காது, கரெக்டா? ஆனால் வெளிச்சம் நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நான் ஒரு லைட்டு, ஒரு பல்ப் நான் எரிய வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கலர் கலரான லைட், அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், கரெக்டா? அந்த சந்தோஷத்தை போல தான் உங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு.
உங்களை பார்க்கும்போதே நிறைய பேர் சந்தோஷப்படணும். உங்களை பார்க்கும்போதே அநேகருக்கு சமாதானம் வரணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், இந்த விஷயத்தை கேட்க வச்சிருக்கிறார். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்களா? ஆண்டவரை பிடித்து கொள்வீங்களா? கண்டிப்பாக பிடித்து கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? இந்த விஷயத்தை நல்லா நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. எனக்காக ஏசப்பா இந்த பூமியில் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டார். எதுக்காக? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக. இப்போ எனக்குள்ள ஏசப்பா வெளிச்சமாக இருக்கிறாரு. என் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடிக்கோங்க பார்க்கலாம். தகப்பனே, நல்ல ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டாம்ப்பா. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்குற உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வசனத்தை கேட்குற உங்கள் பிள்ளைங்க, எந்த பிள்ளைகளும் நீங்கள் வெறுமையாக விட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க. வெளிச்சம் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது போல இன்னைக்கும் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அநேகர் அன்பை ருசி பார்க்கும்படியா, உங்களுடைய வெளிச்சத்தின் சந்தோஷத்தை உணரும்படியா ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லலாமா? ஆமென். சூப்பர். ஓகே குட்டீஸ், அடுத்த செஷன்ல உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ எங்க சபையில் இருக்கிற எங்க குட்டி குட்டி வாண்டுலாம் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்காக சில தேவனுடைய வார்த்தைகள், மெமரி வேர்ட்ஸ், ஆண்டவரை பற்றின வேர்ட்ஸ், ஆண்டவர்கிட்ட இருந்து தெரிந்து கொண்ட பைபிள்ல இருந்து கற்றுக்கொண்ட வேர்ட்ஸை உங்ககிட்ட பகிர வந்திருக்கிறாங்க. நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணோன்னா மறந்துடாதீங்க, கீழே தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இதில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படட்டும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் गाइस, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இந்த மாதத்துக்கான தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா, என்ன தீம்க்கா? நான் ஆர்வமா இருக்கேன். நீ ஆர்வமா இருக்கிற மாதிரி நம்ம பசங்களும் ஆர்வமா இருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா ஆமா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி, இந்த மாதத்துக்கான தலைப்பு வந்து வெளிச்சம். வாவ், வெளிச்சமா? ஆமா, வெளிச்சம். சூப்பர்க்கா. அக்கா, நானும் என்னுடைய வாழ்க்கையில இருளில் இருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சமா மாத்தி இருக்காருக்கா. அவர்தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, தெரியுமா? தெரியுமே. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம சிறு பிள்ளைங்களை எல்லாருக்குமே அவரு ஒரு வெளிச்சமா தான் இருக்கிறாரு. ஆமாக்கா, முன்னாடி ஏசப்பா தான் வெளிச்சமா இருக்காரு, அப்புறமா தான் சூரியன்லாம் வந்துச்சு. தெரியும்ல உங்களுக்கு? பைபிள் படிச்சீங்களா இல்லையா? தெரியும் தெரியும். என்ன தியோ, நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டியே. ஆமா ஆமா, நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன். நீங்க பண்றீங்களா? நான்லாம் பண்றேன் தியோ. கை கொடு கை கொடு. தேங்க் யூ. அப்படி நீங்க கேளுங்க பசங்கிட்ட, நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்களான்ட்டு. நீ கிட்ஸ் இக்னைட்டர்ஸ்ல வந்து நீ ரொம்ப கத்துக்கின தியோ. ஆமாக்கா, நன்றி நன்றி. ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, நீங்க கேளுங்க. இதே மாதிரி நம்ம பசங்களும் வந்து பைபிள் வாசிக்கிறாங்களா, பிரேயர் பண்றாங்களான்னு ஒரு வீடியோவா எடுத்து நம்மளோட சேனலுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, டன். சரி, இந்த மாதத்துக்கான மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாமா? கத்துக்கலாம்க்கா. நான் வார்த்தையை சொல்லுவேன், தியோ வந்து ஆக்ஷன் பண்ண போறான். நான் ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்கேன். அவங்க எல்லாரும் எந்திரிச்சுக்க சொல்லுங்கக்கா. பசங்களா எந்திரிக்கலாமா? ஸ்டாண்ட் அப், அட்டென்ஷன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சரி, நானே சொல்றேன், கேளு. மத்தேயு 5:14. திருப்பி சொல்லு. சொல்லாம ஒண்ணா சொல்ல, அவங்களையும் சொல்லுங்க. நீங்க பசங்களா, நீங்களும் தியோ கூட சேர்ந்து சொல்றீங்களா? ரெடி. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
அனுப்ப சொல்லுங்க. தியோ சொல்றது நல்லா கேட்டுச்சா பசங்களா? நீங்களும் மெமரி வேர்ட்ஸ் ஒரு சொல்லி வீடியோவா எடுத்து கிட்ஸ் இக்னைட்டர்ஸ் என்ற சேனலுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே டன். சரி தியோ, நம்மளுக்கு டைம் வேற ஆயிடுச்சு, போலாமா? போலாக்கா. பை. சூப்பர் குட்டீஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பேசுனாங்கல்ல, எவ்வளோ அழகாக வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்கல்ல. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? கைத்தட்டல் கொடுத்துருங்களேன். சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணுறது எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்காதா? இல்லை, பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிக்கணும். இந்த ப்ரேயர் பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லட்டுமா? என்னடா இந்தக்கா ரொம்ப நேரம் இழுப்பாங்களோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, ப்ரேயர்னா என்னது? ஏசப்பா கூட பேசுறது. எப்படி பேசுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எப்படி உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுவீங்களோ அதே மாதிரி தான் ஏசப்பா கிட்ட பேச போகிறீங்க. அது கொஞ்சம் அவர் வந்து தெய்வம்ல, அவர் வந்து இந்த பரலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் ஆளுகிறவர்ல, இந்த அண்ட சராஷ்டிரங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர்ல, இந்த கேலக்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே படைச்சவர் அவர் தான். ஸோ அவர் அவ்வளோ பெரியவர்ன்றதுனால அவர் கொஞ்சம் பயபக்தியோட முழங்கால் படிட்டோ இல்லை நின்னோ கை கூப்பி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இதுதான் உண்மையான ஜெபம். நீங்கள் முழு மனசோடு ஜெபித்தீங்கன்னா இதை காட்டிலும் மேலான ஜெபம் அதுதான். ஓகேவா? ஸோ முழு மனசா ஏசப்பா நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க, நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு உங்ககிட்ட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னா பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எங்கள் சின்ன பிள்ளைங்க நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக, இல்லை இந்திய தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, பெரியவங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, இப்படிலாம் நிறைய பேருக்காக ஜெபிக்க போகிறாங்க. எங்கள் கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஏசப்பா கேட்பாரா? சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபெல்லாம் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியமா. அப்போ கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நான் நன்றி சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் வீட்டில் 3 நாள் அரிசி இல்லை, நீங்கள் அரிசி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, என்னை போக்கிலும் வரத்திலும் வழி நடத்தி பார்த்துக்காக நன்றி ஏசப்பா. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல வகுப்பறை, நல்ல பள்ளி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் பெற்றோர் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். எஸ்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி எஸ்பா. நான் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறேன் எஸ்பா. என் நண்பர்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. டாக்டர்ஸ்க்கு நான் ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. ஆர்மிகளுக்கு ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. போலீஸ்க்கு நான் ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. நம் பிரைம் மினிஸ்டருக்கு நான் ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. மாநில முதலமைச்சர்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க எஸ்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் தேசத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய சவாலாகியுள்ளது. பள்ளிக்குச் செல்லும் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளன. போட்டித் தேர்வுகள், குறிப்பாக NEET போன்ற தேர்வுகள் மாணவர்களுக்கு மிகுந்த அழுத்தத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் சாலைகளின் நிலைமையும் கவலைக்குரியது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் இலட்சக்கணக்கான விபத்துகள் நிகழ்கின்றன. அதன் முக்கிய காரணம் குழிகள், தரமற்ற சாலை அமைப்புகள், முடிக்கப்படாத மேம்பாலங்கள். இந்தச் சூழ்நிலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சாலைகளின் மேம்பாட்டிற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். சூப்பர் குட்டீஸ், எங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிங்களா? நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு ஏசப்பா கண்டிப்பாக பதில் தரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையாக ஜெபித்தீங்க தானே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. உங்களுக்கு நான் ஸ்டோரி சொல்லாமல் போனேன் எப்படி? இருங்க, உங்களுக்காக ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க உங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டோரி நல்லா கவனிச்சுக்கோங்க. கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க,
கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க, கிஃப்டை அள்ளுங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எப்படி வந்தாராம்? ஒளியாக வந்தாராம். தேவன் முதல்ல என்ன படைச்சார் தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். முதல் நாளில் தேவன் எதை படைத்தார்? எல்லா இடமும் இருளாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சத்தை தான் தேவன் முதலாவது படைத்தார். நம்ம எப்படி வெளிச்சத்தை பார்க்குறோம்? எதன் வழியாக பார்க்குறோம்? வெளிச்சமாக இருக்கா, இருட்டாக இருக்கா, மங்கலாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எது வழியாக தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணினுடைய பார்வை நிமித்தம். நமக்கு கண் பார்வை நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அழகாக சொல்லுவோம், இது இந்த கலர், இது இந்த கலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கண்ணே இல்லாத ஆட்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்கவும் முடியாது. அவங்க அந்த கலரு, இது இந்த கலரு, இது பழுப்பு கலரு, இது சிகப்பு கலருன்னு கலரெல்லாம் என்ன செய்ய முடியாது? தெரிஞ்சிக்க முடியாது. இது வந்து பகல் நேரம், இது இருட்டு நேரம்னு கூட ரொம்ப அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கண்கள் என்ன இல்லை? கண்ணில் பார்வை இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாராம்? யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் இருந்தாலே போதும், இந்த உலகம் முழுவதுக்கும் என்னதான்? வெளிச்சமாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது இருக்கிறத பார்க்கலாம், நம்முடைய உள்ளான மனிதனுடைய கண்கள் திறக்கப்படும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பிறவி குருடன் இருந்தாராம். பிறவி குருடன்னா எப்படி? யாருக்கா தெரியுமா? பிறவி குருடன்னா யாருன்னா, பிறக்கும்போதே அவங்களுக்கு கண்கள் இல்லை, அந்த கண் மணி இல்லை, அப்படி இமைகள் வந்து மூடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்வை இருக்காது. சிலவங்களுக்கு அந்த கண் இருக்கும், ஆனால் பார்வை திறன் இருக்காது. அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, இயேசுவே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அப்போது சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தன் பாவம் செய்தால் அவனுடைய கண்கள் குருடாக்கப்படும். அப்படி தானே அர்த்தம்? பாவம் செய்துட்டே இருந்தால் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியவே தெரியாது. எதை பார்த்தாலும் கெட்டதாகவே தான் இருக்கும். எதை பார்த்தாலுமே கெட்டதாக இருக்கும். யார் பேசிட்டு போனாலும் அசிங்கமாக தான் பார்ப்பாங்க. அப்போது அவங்க சீசர்கள் என்ன சொன்னாங்க? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ. அப்போது சின்ன பிள்ளைங்க நீங்கள் எந்தெந்த தப்பு பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன பண்ணுது? குறையுது. எப்படி குறையுது? தேவனை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு இருள் பரவுது. அப்போ இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் இவனிலே மகிமைப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான். ஏசப்பா சொன்னாங்க, பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை, ஒன்றும் தெரியாத பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறது இல்லை. ஆண்டவர் நம்ம கண்ணால் பார்க்குறது இந்த மாம்ச உலகத்தை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்முடைய உள்ளான மனிதனை திறக்கும் போது நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எல்லா ரகசியங்களையும் நம்ம பார்க்க முடியும். இந்த குருடனை ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போய் அழகா துப்பி என்ன செய்கிறாரு? ஒரு சேர் உண்டாக்குறாரு உமிழ்நீரில். உமிழ்நீர் வந்து நிறைய மருந்து கோதவும் தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன சின்ன முகப்பொரு வந்துன்னா அப்படி அதை எடுத்து தடவிடுவாங்க. ஏதாவது தீக்காயன்னா உடனே அந்த உமிழ்நீரை என்ன பண்ணுவாங்க? அதில் வைப்பாங்க. அப்போது அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து கூட உமிழ்நீரில் என்ன இருந்துச்சு? மருத்துவ குணம் இருந்துச்சு. அவருக்கு அந்த வல்லமை இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? ஒரு கொஞ்சமாக ஒரு மண்ணை எடுத்து அதில் உமிழ்ந்து அப்படியே சேர் உண்டாக்கி அவனுடைய கண்களில் பூசினார்.
நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. இவர் அவங்க போனார், போய் என்ன பண்ணார், குருடர்கள் எல்லாருமே, இப்போ குருடர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அதை அப்படி தட்டி தட்டி போகும்போது அவங்களுக்கு தெரியும். ரூபாய் நோட்டெல்லாம் இப்படி அவங்க தடவுனாலே போதும், இது 10 ரூபா, இது 20 ரூபா, இது 50 ரூபா, இது 500 ரூபா. அவங்க கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. நம்ம கூட கொஞ்சம் ஐயோ 100 ரூபாயா, இது 500 ரூபாயான்னு யோசிப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக கண்டுபிடிப்பாங்க. குருடருக்கும் உணரக்கூடிய திறன் நிறைய ஆண்டவர் வச்சுருக்காரு. இந்த குருடன் என்ன பண்ணார், நேராக போனார், போய் சீலோவாம் குளத்தில் போனார், அழகாக அந்த தண்ணி எடுத்து கழுவினார். கழுவின உடனே அவருக்கு கண்கள், எல்லார போலையும் கண்கள் இருந்தது, அதில் பார்வை இருந்தது, பார்க்கும் திறன் இருந்தது. அவர் தேவனை மகிமைப்படுத்தி வந்தார். இஸ்ரவேலுக்குள்ள பயங்கரமான குழப்பம், பாவியான மனுஷன் இயேசு, அதனால் அவர் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நிறைய குழப்பங்கள். அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர் நீண்டுகிட்டே போகும். லாஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பாவை மிரட்டுறாங்க. யாருக்கு அம்மா அப்பாவை மிரட்டுறாங்க? இந்த குருடனாக இருந்து பார்வை அடைந்தவனுடைய அம்மா அப்பாவை மிரட்டுறாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவன் வயது சென்றவனாக இருக்கிறான், அவனையே கேளுங்கப்பா, எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படி சொன்னோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ உண்மையாக குருடனாக இருந்தியா, நீ இப்போ உண்மையாக பார்க்குறியா, அப்படியெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இயேசு என்ன செய்தார், அந்த குருடன் என்ன பண்ணா, உலகம் தோற்றம் முதல் இதுவரைக்கும் குருடனாக இருந்த ஒரு மனுஷனுக்கு பார்வை வந்ததுன்னு சரித்திரத்துலேயோ எதுலேயுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், குணமாயிருக்கேன். அப்போ அவர் பாவியான மனுஷனும் கிடையாது, பொய்யான மனுஷனும் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்லி இயேசுவை புகழ்ந்து அவர் பேசுகிறார். உடனே அவர் என்ன பண்ணாங்க, புறம்பான தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோடனே இயேசு அவர்கிட்ட போகிறாரு. நீ இப்போ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. விசாரித்தோன்னா அவன் சொல்லுவான், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் வைக்கிறியா அப்படி கேட்டோன்னா, ஆமாம் ஆண்டவரே நான் விசுவாசம் வைக்கிறேன். அவர் யார் அப்படின்னு, நான் தான் அவர். உடனே அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது, குருடனாக இருக்கும்போது தான் இயேசுக சத்தத்தை கேட்டார். என்ன கேட்டார், நீங்கள் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு, உன்னுடைய கண்கள் பார்வை கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கு பிறகு இயேசுவை இவர் பார்க்கவே இல்லை. இயேசு தானாக அவர்கிட்ட பேசுகிறார். எல்லா ஜனங்களும் அவரை விரட்டி துரத்தி விட்ட பிறகு இயேசு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி நலம் விசாரிக்கிறார். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் யார், தேவனுடைய குமார். அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பணிந்து கொண்டார். நம்மளும் என்ன பண்ணணும், குருடனாக இருந்தோம். எப்போ குருடனாக இருந்தோம், பாவம் செய்யும்போது, திருடும்போது, பொய் சொல்லும்போது குருடனாக இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ரட்சிப்பை தரும்போது நமக்கு ஒரு வெளிச்சம், வேத வசனம் என்ற அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டது. வேத வசனத்தை வாசிக்க நம்முடைய கண்கள் என்ன பண்ணோம், தெளிவு உண்டாகும். வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தார், நாமும் ஒளியாக இருக்கணும். அநேகருக்கு வாழ்வு கொடுக்கணும், பார்வை கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும், தெளிவை கொடுக்கணும். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு தேவன் விரும்புகிறார். நாமும் வெளிச்சமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குருடனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அவங்க கையை பிடிச்சி அவங்கள ரோடு கிராஸ் பண்ணி விடுவோம். இல்லை எங்கேயாவது அட்ரஸாக நீங்கள் எங்கே போகணுமா அப்படின்னு அவங்க இடம் வரைக்கும் கொண்டு நாமெல்லாம் நிறைய வாட்டி விட்டுருக்கேன். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். பார்வை உள்ளவங்க கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறியாததுனால இருளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சம், இயேசுவை பற்றி நிறைய காரியங்களை சொல்லி, நீ ஏசப்பாயை தேடினேன்னா அவரும் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லி நீங்களும் அவர்களுக்கு சொல்லணும். அவங்களும் வெளிச்சமான தேவனை கண்டுகொள்ளணும். கர்த்தர் அப்படியே அவர்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இந்த போர்ஷன்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தருவோம். இந்த கீழ் காணக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எழுதி அனுப்புனா உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
சூப்பர் குட்டீஸ், நல்லா கவனிச்சிங்களா கதையை? நிறைய கேள்வி கேட்டாங்களா? பதில் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வரோன்னு நான் எதிர்பார்க்குறேன். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிடுங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய பர்த்டே, ஸோ இந்த மந்தில் உங்களுடைய, அதாவது வர மந்தில் உங்களுடைய பர்த்டே இருக்குது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பேர் இல்லைனா உங்கள் ஃபோட்டோஸ் கூட அனுப்புனாலும் ஓகே. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான விஷஸோட வசனத்தோடு நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இது எங்களுக்கான ஒரு புதிய ஒரு ஸ்டெப், ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் விஷஸாக எங்களுடைய விஷஸ் இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பிளெஸ்ஸிங்கான வேர்ட்ஸ் நாங்கள் அனுப்புவோம் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், சூப்பர் குட்டீஸ், எங்கள் கூட இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கிறீங்க, பொறுமையாக இருந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ நிறைய டாஸ்க்கு கொடுத்துருந்தேன்ல, எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பர்த்டே இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு நிறைய விஷயம் நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன்ல. மறந்துடாதீங்க, இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வேணும்னாலும் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அங்கே ப்ரேயர் பண்ணி நாங்கள் அனுப்புவோம், ஓகேங்களா? ஸோ ஓகே குட்டீஸ், இவ்வளோ தூரம் எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து வந்திருக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏன்னா உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக வைக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஓகே குட்டீஸ், நாங்கள் இப்போ போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வர போகிறோம். ஓகே குட்டீஸ், பாய். நாம் தான் இயேசுவின் தீயாஜிப்போம். சங்கீதம் சந்தோஷம் நகைச்சுவை வசனத்தால் வாழ்நாளை மாற்றிடுவோம். நாம் தான் கிட்ஸ் இக்னைட்டர்ஸ், சீயோனை அதிர வைப்போம். இயேசுவின் சேனையில் பசங்கள் உலகத்திற்கு ஒளியாய் தோன்றுவோம்.